நான் சொல்ல வரத நல்லா கேட்டுக்க. காலையில 6 மணிக்கு நீ அந்த 3 பேரையும் ஒரு வண்டியில கூட்டிட்டு கிளம்பு. மாட்டுத்தாவணி தாண்டி பாண்டி கோயில் போற வழியில வா. அங்க பேரிகார்டு போட்டு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் கிட்ட வண்டியை நிறுத்து. அப்ப என் ஆளு ஒருத்தன் வந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பான். அத நீ சாப்பிடாத, அவங்க 3 பேர் மட்டும் சாப்பிடட்டும். அத சாப்பிட்ட அடுத்த 10 செகண்ட்ல அவங்க மயங்கிடுவாங்க. அப்படியே அவங்கள வண்டியில கூட்டிட்டு அதே ரூட்ல கொஞ்ச தூரத்துக்கு வந்தீங்கன்னா ரோட்டோரமா லெஃப்ட் சைட்ல மூங்கில் மரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வண்டியை நிறுத்து. அவங்கள வண்டியிலேயே விட்டுட்டு நீ மட்டும் இறங்கி பக்கத்துல இருக்கிற பாதையில போ. சரி. ருத்ரா, 2 minutes காவிய பாக்குறதுக்குள்ள போன் அட்டன் பண்ணுங்க ருத்ரா. அந்த பாதையிலேயே போனா கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு காட்டு பகுதி இருக்கும். அங்க போய் பார்த்தா உன் தம்பி வேலு மயக்கத்துல இருப்பான். மயக்கத்திலையா? உடனே அவனை எழுப்புனா எழுந்திருக்க மாட்டான். அவனோட சட்ட பாக்கெட்ல உள்ள மருந்தும் வச்சிருக்கிற, இன்ஜெக்ட் பண்றதுக்கு நீரிலும் வச்சிருக்க. அத போட்டு நீ அவனை காப்பாத்திக்கோ.